ஜனவரி 13 மணி 11 ஆகுது கரெக்ட்டா. இப்ப என்ன ஒரு ஐடியா வந்திருக்குன்னா, அந்த டைரி எழுதுற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கும். பட் எனக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா, டைரியில வந்து எமோஷன்ஸ் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ டெய்லி லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். திருப்பி நான் வந்து போர் அடிக்கிற டைம்ல எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ யூடியூப நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி என்னென்ன நடக்குதுன்னு ஒரு ஆள்கிட்ட ஷேர் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால யூடியூப நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா. அதனால டெய்லி என்னென்ன நடக்குது, போகுது அப்படின்றத ஒரு வீடியோ மாரி கிரியேட் பண்ணி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா, என்னோட எமோஷன்ஸும் கலந்து அதில இருக்கும். நான் சில பேர்ட்ட ஒப்பீனியன் கேட்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியால வந்து நான் இத பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ஒப்பீனியன்லாம் கேட்க முடியாது. ஏன்னா, மூஞ்சில அடிச்ச மாரி பேச முடியாதுல்ல அவங்களால. ஒரு விஷயத்த பத்தி நம்ம கேட்குறோம்னா, அவங்களால அத சொல்ல முடியாது. நம்ம சரியா இருக்கோமா, தப்பா இருக்கோமா அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களால பண்ண முடியாது. சொல்ல முடியாது. அதனால யூடியூப நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது ஃப்ரீயா இருக்கிறாங்க, யாருனா பார்க்குறாங்கன்னா, ஒரு சில கேள்விகள் என் மனசுல வருது அப்படின்னக்குள்ள, அவங்க வந்து ஒப்பீனியன் இதுக்காக ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா யாருன்னே தெரியாதவங்க. ஸோ அவங்களால ஒரு ஒரு நடுநிலையா இருந்து ஒரு விஷயத்த சொல்ல முடியும். அம் இனிமே டெய்லி டெய்லி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எல்லார்கிட்டயும்ன்றத விட, நான் பார்க்கறதுக்கு, நாளைக்கு எனக்கு என்னென்ன நடந்துச்சு, போச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயத்த பண்ணலான்னு இருக்கேன். டெய்லி இனிமே என்னென்ன நடந்தது, போச்சு அப்படின்றத வந்து யார் யார்ட்டயும் ஷேர் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. ஸோ, எனக்காக நான் வந்து இத அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு டே 1. ஸோ, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, பொங்கல் ஃபெஸ்டிவல் இன்னைக்கு எங்க காலேஜ்ல பண்ணாங்க. எனக்கு போக விருப்பம் இல்ல. சுத்தமா விருப்பம் கிடையாது. பட்டு போனேன். என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியால போனேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் உண்மை கிடையாது. சிஸ்டர்ஸ் 2 பேரு. அதாவது ஒரு அக்கா ஒருத்தவங்க, ஒரு தங்கச்சி. பேர் மென்ஷன் பண்ணல. அவங்க தான் வர சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்காண்டி போனேன். எனக்கு உண்மையாவே பொங்கல் ஃபெஸ்டிவல் போக விருப்பம் கிடையாது. அங்க போயிட்டு போகவோ, 4 பேர பார்க்கவோ எனக்கு சுத்தமா மனசு இல்ல. விருப்பமும் கிடையாது போறதுக்கு. பட் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனேன். போன இடத்துல வந்து அ விருப்பம் இல்லாம உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, போன இடத்துல நான் ஏதோ ஒரு சின்ன இன்வால்வ்மென்ட். அ பொங்கலுக்கு அந்த விரவலாம் எடுத்து வைக்கிறது, போறது அதெல்லாம் பண்ணிட்டுருந்தேன். டோட்டல் நடந்த விஷயத்திலேயே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எங்க மேம் அ பொங்கல் ஊட்டி விட்டாங்க ஒரு வாய். எனக்கு அதுதான் போதும் சாட்டிஸ்ஃபையா இருந்தது. நிம்மதியா போய் பார்த்துட்டு, எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. ஸோ யார்ட்டயுமே சொல்லல. எங்க மேம் கிட்ட மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அவ்வளோதான். அ இன்னைக்கு எப்படியோ ஒரு டே ஓடிடுச்சு. ஸோ தேங்க்ஸ். நாளைக்கு என்ன நடந்தது நாளைக்கு பார்ப்போம்.